அஸ்ஸலாமு அலைக்கும். அருமையான லெஹங்கா சோலியோட டிஃப்ரெண்ட்டான டிசைனோட ஸ்டிச்சிங் நாம பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த மாரி தைச்சிருக்கேன். 1 இன்ச்சில் இந்த மாரி ஃபில்ட்டு வந்து தைச்சிருக்கேன். 1 இன்ச்சில் 1 1/4 இன்ச் நான் வச்சிருக்கேன் இந்த ஃபில்ட்டுக்கு. இந்த துணிக்கு மேலே ஒரு பட்டி கொடுத்துருக்கேன் பாருங்க. அதாவது இதுக்கு மேலே வந்து நான் எலாஸ்டிக் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக் ஒரு சைடும், இன்னொரு சைடு வந்து லைனிங் துணியும் வச்சு நடுவில் ஃபில்ட்டு தைச்சிருக்கோம் இல்லையா, அந்த துணி நடுவில் வச்சு இப்படி தைச்சிருக்கேன். இப்படி நம்ம திருப்பும்போது உள்ளே அது வந்து துணி தைச்ச துணி போயிடும். மேலே ஒரு தையல் அடிச்சிக்கலாம். லெஹங்காவோட டிசைன் சேமாக இருந்தாலும் ப்ளவுஸோட டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு குட்டி பாப்பாவுக்கு தைக்கிறேன், ஒரு 4 வயசு குட்டி பாப்பாவுக்கு. லெஹங்காவோட நீளம் வந்து 23. நான் ஒரு 3 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். கீழே 2.5 இன்ச் மடிக்கிறதுக்கு. 2.5 இன்ச்னா ஃபஸ்ட்டு சிங்கிளாக 1 இன்ச் தைச்சிட்டு கீழே கரை இருக்க அந்த துணியில் தைச்சிட்டு அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சில் இன்னொரு ஃபோல்டு பண்ணியிருக்கேன். அந்த குழந்தை கொஞ்சம் வளரும்போது திரும்ப நம்ம வந்து பிரித்து லைட்டாக அயன் பண்ணோன்னா சுருக்கங்க இல்லாமல் நீட்டாகிடும். அதுக்கப்புறம் வேர் பண்ணால் அந்த குழந்தை வளரும்போது சரியாக வந்துடும். மேலே 1/2 இன்ச் தைக்கிறதுக்கு டோட்டலாக 3 இன்ச் விட்டுருக்கேன். ஃபுல் லென்த்து நான் சொல்கிறேன். இப்போ நான் மேலே வந்து ஒரு 2 இன்ச்சில் பாருங்கள், கீழே 1.5 இன்ச் மடிச்சு இருக்கேன். இதுங்க அளந்து காட்டுறேன். 1.5 இன்ச் உள்ளே வந்து 1 இன்ச் மடிச்சிருக்கேன். இன்னொரு ஃபோல்டு வந்து 1.5 இன்ச் மடிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டுலாம் நம்ம உள்ளே டக் பிடிப்போம். இப்போது நான் வந்து இப்படி பண்ணாலும் நமக்கு வந்து கொஞ்சம் ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும். மேலே எலாஸ்டிக் வைக்கிறதுனால அதுக்கு ஒரு 2 இன்ச் விட்டு தான் இந்த 23 இன்ச்சில் கீழே 21 இன்ச் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணதை அயன் பண்ணோன்னா நமக்கு நல்லா க்ளீனாக நின்றுடும். மேலே ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் எலாஸ்டிக் மடிக்கிறதுக்குன்னு சொன்னேன்ல. கீழே இது வந்து ஒரு 20 இன்ச் எடுப்பு அளவுக்குனா நமக்கு 1.5 மீட்டர் நமக்கு கரெக்டாக இருக்கும் பாவாடைக்கு. நான் வந்து 2 மீட்டர் எடுத்திருக்கேன். ஏன்னா இது ஃபில்ட்டு பிடிச்சதை விட மேலேயும் கொஞ்சம் சுருக்கங்க வரும் நமக்கு எலாஸ்டிக் வைக்கும் போது. ஸோ 2 மீட்டர் துணி நான் ஃபுல்லாக இதுக்கு எடுத்திருக்கேன். இது க்ளீனாக மடிச்சு மேலே ஒரு தையல் போட்டுட்டு ஓரத்துலேயும் அந்த மாதிரி தையல் போட்டுட்டு அப்புறமா மடிக்கிறேன். நீங்கள் வேணும்னா இடுப்புக்கிட்ட நமக்கு குத்தம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மேலே மடிக்கிற அந்த துணி மேலே வர துணிக்கு மட்டும் ஒரு லைனிங் துணி நம்ம வச்சிட்டோன்னா உள்ளே மடிக்கும் போது நமக்கு குத்தாது. அப்படியும் நம்ம வந்து டிசைன் பண்ணி தைக்கலாம். இப்போ பாருங்க, இப்படி ஒரு 1/2 இன்ச் உள்ள மடிச்சிட்டு இப்படி ஃபோல்டு பண்ணி இப்படி தைக்க போகிறேன். இந்த கேப் வந்து ஒரு 1 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி இருக்குது. 1 இன்ச்சுக்கு கொஞ்சம் மேலே ஒரு பாயிண்ட் இருந்தாலும் போதும். ஏன்னா நம்ம எலாஸ்டிக் வைக்க போகிறோம் இல்லையா, இந்த எலாஸ்டிக்கோட அகலம் வந்து நமக்கு கரெக்டாக 1 இன்ச் அளவுக்கு இருக்குது. இந்த 1 இன்ச் அளவுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு நான் வந்து அதுக்கப்புறம் உள்ளே வந்து பின்னை வச்சு உள்ளே வந்து எலாஸ்டிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் எலாஸ்டிக் உள் பக்கமாக வச்சு கூட ஓரத்தில் கூட தைச்சிட்டே வரலாம். இப்போ பாருங்கள், 1 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு தான் நான் இது தைக்கிறேன். நல்லா ஓரத்தில் இந்த தையல் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ நம்ம ஃபில்ட்டு பிடிச்சதுக்கப்புறம் அந்த இடுப்பு அளவு எவ்வளோ இருக்கணும்னா, இப்போ 20 இன்ச்சுனா எப்படியோ ஒரு 8லேருந்து ஒரு 10 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கணும். அப்போ தான் நம்ம எலாஸ்டிக் கொடுக்கும்போது அந்த சுருக்கங்கள் அந்த கேதரிங் நல்லா வரும். உள்ள இந்த லைனிங் துணியும் நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கு. குழந்தைங்களுக்கு எதுவுமே குத்தாத மாதிரி இருந்தால் தான் அந்த குழந்தைங்களும் நல்லா ஹாப்பியாக வேர் பண்ணும். இடுப்புக்கிட்ட நான் மேலே வந்து லைனிங் துணி கொடுத்துருக்கணும், நான் அது மறந்துட்டேன். இந்த மாதிரி மடித்து தைச்சதுக்கப்புறம் எலாஸ்டிக் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கலாம்.
இடுப்பு அளவு 19.5 19.5. இப்போ ஒரு 19.5 நமக்கு தேவைப்படுது. எலாஸ்டிக் வைக்கிறோம்னா கொஞ்சம் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம கம்மி பண்ணி தைக்கலாம். 1/2 இன்ச் சைடில் தைக்கிறதுக்கு போயிடும். அதுக்கப்புறம் இழுத்து நம்ம தைக்கும்போது அது கரெக்டாக நமக்கு இடுப்புக்கிட்ட கிரிப்பாக நிற்கிறதுக்கு 1 இன்ச் கம்மியாக இருந்தால் போதும். இல்லைன்னா நம்ம ஒரு 2 இன்ச்சு கம்மி வைக்கலாம். இது குட்டி பாப்பானால கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கட்டும்னு சொன்னதுனால நான் கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுருக்கேன். இடுப்பளவு கூட 19.5 கூட நல்லா டைட்டாக நம்ம எடுப்போம் இல்லையா, கரெக்டான அளவு அது. எலாஸ்டிக் உள்ள நான் கொடுத்துட்டு சைடில் வந்து தைச்சிட்டு ஓவர்லாக் அடிச்சுட்டு வந்துட்டேன். நிறைய பிசுறு வரும் இல்லையா சைடில், அதனால இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நல்லா இது சரிசமமாக இழுத்து வச்சுட்டு நடுவில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். எலாஸ்டிக் 2 சைடும் முன்பக்கமும் பின்பக்கமும் இப்படி லைட்டாக இழுத்து இடுப்புக்கிட்ட ஒரு நடுவில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஃபுல்லாக இதே மாதிரி இழுத்து நம்ம தைச்சிக்கலாம். இப்போ ப்ளவுஸ் பாருங்க. ப்ளவுஸ் வந்து நான் சுற்றி அந்த நெக்கு கீழே தைச்சி வச்சிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு உள் பக்கமாக தைச்சி நம்ம திருப்போம்ல, அந்த மாதிரி திருப்பி வச்சிருக்கேன். நான் நெக்கு கிட்ட இந்த மாதிரி 2 நாட்டு கொடுத்துருக்கேன். ஒரு 3 இன்ச் அளவுக்கு வேணும். 1/2 இன்ச் மேலே தைக்கப்படும். ஸோ 3.5 இன்ச் அளவுக்கு கொடுத்துருக்கேன். பேக் சைடு வி நெக் வச்சு ஓப்பன் வைக்கிறதுக்கு இப்படி கொடுத்துருக்கேன். கீழே வி ஷேப் மாதிரி வந்திருக்கு பாருங்க இடுப்பு கிட்ட. இது எவ்வளோனா 1 இன்ச் அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த பேக் சைடு வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன். பாருங்க, நான் இதுக்கு மேலே வச்சு இப்படி காட்டுறேன். பேக் சைடு வந்து 2 இன்ச் அளவுக்கு இடுப்புல இருந்து மேலே வந்து 2 இன்ச் அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு. ஃப்ரண்ட் சைடு 1 இன்ச் அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு. அண்ட் இந்த நாட்டு வந்து ஷோல்டர் கிட்ட வந்து ஷோல்டர் பேக் சைடு ஷோல்டர் வருது. ஃப்ரண்ட் சைடு வந்து 2 நாட் மாதிரி டிசைன் வருது. இப்போ இந்த நாட் வந்து இதில் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த நாட்டை வந்து மேலே தெரியாத மாதிரி உள் பக்கமாக வச்சு தைச்சிக்கணும். அதுக்கு நான் இப்படி ஷோல்டர் சரியாக பார்த்து நான் திருப்பிக்கிறேன். இப்போ நான் இந்த சைடு நான் தைக்கிறேன். கரெக்டாக 2 நாட்டும் கரெக்டாக உள்ள இப்படி நுழைக்கணும். நெக்கு சைடு கரெக்டாக அந்த சென்டரில் நெக்கு கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு இந்த சைடு வந்து ஆம் ஹோல் வர மாதிரி வச்சுக்கணும். இப்போ இந்த நாட்டு 1/2 இன்ச் கேப் விட்டு நடுவில் வைக்கிறேன் பாருங்க. அதாவது ஷோல்டருக்கு இந்த சைடும் 1/2 இன்ச் விட்டு நடுவுலையும் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன். இந்த நாட்டு தான் அதில் மெயினான டிசைன். கரெக்டாக மெதுவாக அது கரெக்டாக லெவலாக வச்சுட்டு அப்படியே நம்ம இது தைச்சிக்கலாம். தள்ளி தள்ளி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது சில்க் துணி. மெதுவாக தேய்ங்க. இப்படியே 2 தையல் நான் அடிச்சுக்கிறேன் ஒரு 1/2 இன்ச்சில். பாருங்க, திருப்பி நம்ம பார்க்கலாம். தைக்கும் போதும் லைனிங் துணி அந்த கீழ் பக்கமாக போகிற மாதிரி வச்சு தைக்கணும். இந்த ஷோல்டர் வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது இப்படி வச்சு நம்ம பார்க்கும்போது இப்படி நமக்கு தெரியும். ஃப்ரண்ட் சைட் ஷோல்டர் வந்து இந்த நாட்டு தான் இந்த ஷோல்டரே. அந்த வி ஷேப் நெக்கு வந்து கரெக்டாக நெக்கு எல்லாம் கரெக்டாக வர மாதிரி நம்ம வச்சு தைக்கணும். இந்த சைடும் இதே மாதிரி நான் வச்சுக்கிறேன். பாருங்க, இப்போ நான் இப்போ நமக்கு இப்படி வேணும் இல்லையா. இப்போ இப்படி திருப்பி நமக்கு இப்படி வரும்போது இந்த உள் பக்கமாக நம்ம நுழைக்கணும்னா இப்படி லைனிங் துணி கீழ்ப்பக்கமாக வர மாதிரி வச்சுட்டு இப்படி அப்படியே நம்ம உல்ட்டா பண்ணிட்டு லைனிங் துணி கீழே போகிற மாதிரி வச்சுட்டு
அந்த சில்க் காட்டன் துணி மேலே வர மாதிரி இப்படி வச்சு நம்ம இந்த சைடு தைக்கும்போது எப்படி வச்சனோ 1/2 இன்ச் கேப்பு அதே மாதிரி இந்த சைடும் வச்சு 1/2 இன்ச் நம்ம தைச்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு அது தைக்கும் போதே நான் வந்து அது கவனிக்கல. இந்த ஷோல்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது அதுக்கப்புறம் தான் நான் நோட் பண்ணி இதை வச்சேன். கரெக்டாக சரிசமப்படுத்தி நம்ம திருப்பிக்கலாம். நெக்கு அண்ட் அந்த சைடு கீழ்ப்பக்கம் இது 3ம் நான் ஃபஸ்ட்டு தைச்சிட்டு திருப்பிக்கிட்டேன். அப்புறமா ஃப்ரண்ட் சைடு தைக்கும்போது மட்டும் மேலே நெக் சைடு தைக்கிறப்போ நான் அந்த நாட்டு வந்து தைச்சி உள்ள அட்டாச் பண்ணி திருப்பிக்கிட்டேன். பேக் சைடு ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது தான் அந்த நாட் இப்படி நான் ஜாயின் பண்ணேன். பேக் சைடு கீழே மட்டும் நான் ஒரு ஓர தையல் அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் வந்து நான் தைச்சிக்க போகிறேன். அதாவது ஹூக்கு தைக்க போகிறேன். ஒரு 2 ஹூக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 2 இன்ச்சில் தான் இது இருக்குது ஓப்பன்னு. ஓர தையல் வந்து நான் வந்து ஃபுல்லாக அந்த சோலிக்கு நான் தைக்கல, கீழே மட்டும்தான் தைச்சிருக்கேன் நான். நெக்கு சைடெல்லாம் ஆம்ஹோல் சைடெல்லாம் அந்த ஷோல்டர் கிட்ட கீழெல்லாம் நான் தைக்கல. அது வந்து ஒரு டிசைன் வந்து மேலே ஓர தையல் இல்லாமல் தான் இருந்துச்சு அந்த பிக்சரில். ஸோ நல்லா ஃபுல்லாக நான் வந்து அயன் பண்ணி இது தரப்போகிறேன். இப்போ நான் வந்து ஐப்பட்டிக்கு தைச்சிக்கிட்டு இருக்கேன். ஐப்பட்டிக்கு நம்ம ஒரு 2.5 இன்ச் அகலம் 2.5 இன்ச் வச்சா நமக்கு கரெக்டாக இருக்கும். 3/4 இன்ச் அளவுக்கு வர மாதிரி மடித்து நான் தைச்சிக்கிறேன். ஒரு 2 ஹூக்கு வச்சா நமக்கு கரெக்டாக இருக்கும். குட்டீஸ்க்கு இந்த டிசைன் வந்து சரியாக இருக்கும், நல்லா இருக்கும், சூட்டபுளாக இருக்கும். ஷோல்டரும் ஒரு வித்தியாசமான டிசைன் அண்ட் கீழே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கீழேயும் வி ஷேப்பில் வந்திருக்கு. ஃப்ரண்ட் சைடு 1 இன்ச்சு தான் நமக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது அது வி ஷேப்க்கு. பேக் சைடு 2 இன்ச் நமக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் அதே வி ஷேப்பில் மேலே நெக்கும் நம்ம கொடுத்துட்றோம். ஃப்ரண்ட் சைடும் லைட்டாக வி ஷேப் 1 இன்ச்சில் நெக்கு சைடு கொடுத்துருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட்டான டிசைன். ஏற்கனவே எனக்கு கஸ்டமர் ஆரி ஒர்க் பண்ணி தந்துட்டாங்க. இப்போ ஹூக்கு பட்டி தைக்க போகிறோம். ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு துணி எடுத்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம கட் பண்ணிவிட்டு மடித்து தைச்சிட்டு திருப்பிக்கலாம். சில்க் காட்டன் துணியில் எப்படி நம்ம ஆரி ஒர்க் பண்ணி தைக்கும் போது இந்த நெக்குக்கு ஓர தையல் அடிக்காமல் நம்ம தைக்கிறது சூட்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம இப்படி உள்பக்கமாக அந்த லைனிங் துணி ஃபோல்டு பண்ணி ஃபுல்லாக ஒரு தையல் அடிப்போம் இல்லையா, ஆனால் நான் இதில் ஓர தையல் மட்டும்தான் இந்த சைடு போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த சைடு ஓர தையல் மட்டும்தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நடுவில் நம்ம ஒரு தையல் போடுவோம்ல, அந்த நடுவில் தையல் நான் போடலை. இது நான் வந்து ஹெம்மிங் பண்ணிக்கிறேன், அப்போ தான் அழகாக ஃபினிஷிங்காக இருக்கும். அதனால் நான் விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நம்ம தைச்சிட்டோம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இந்த மாதிரி ஓரத்தையல் இப்படி வச்சு இந்த நல்லா அதோட எட்ஜில் ஓரத்தையல் ஒன்று போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து அந்த டிசைனில் அப்படி இல்லாததுனால போடலை. இப்போ நம்ம ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டோம். இது ஒரு ஸ்லீவ்லெஸ் ஜோடி. இப்போ இதோட அகலம் நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம வச்சு மார்க் பண்ணி தைக்கலாம். மேலே வந்து 20 இன்ச் இருந்துச்சு அந்த பாப்பாவுக்கு செஸ்ட் சைடு. ஸோ 10 இன்ச் கரெக்டாக நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். கீழே 19.5 இன்ச்சு, ஒரு 1/2 இன்ச் தான் கம்மி. ஆனால் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு ஃப்ரீயாக இருக்கிறது ஒன்றும் இல்லை. கீழே ஆரி ஒர்க்கும் இருக்குது. கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு பரவாயில்ல. அதனால் நான் கரெக்டாக கீழே மேலேயும் 10 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டேன்.
பேக் சைடும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். உள்ள நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போடும்போது டைட்டாக இருந்துச்சுனாலும் பேசிக்கலாம். கரெக்டாக நடுவில் அந்த ஓப்பன் பட்டிக்கிட்ட 5 இன்ச் கரெக்டாக வர மாதிரி வச்சு இந்த சைடு இந்த கரெக்டாக 10 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே வச்சு சைடு ஓரம் இது தைச்சிக்கலாம். சைடு ஓரம் தைச்சிட்டு நான் ஒரு நாட்டு தைச்சிக்கிட்டேன். தைச்சி நம்ம திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி நாட் தைச்சிட்டு இந்த சைடு ஓரத்தில் கீழே இடுப்பு கிட்ட நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஜாயின் பண்ணும்போது வைக்கல, ஏன்னா கீழே அந்த ஆரி ஒர்க் இருக்கிறதுனால நான் இப்போ ஜாயின் பண்ணல. லாஸ்ட்டாக நான் ஜாயின் பண்ணி கீழே நம்ம சாதாரணமாக முக்கோணமாக அந்த சுங்கு தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தைச்சி அட்டாச் பண்ணிக்கிட்டேன். அது லாஸ்ட்டாக நான் அவுட்லுக்கில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கஸ்டமர் வாங்கும்போது அவங்க பாப்பாவுக்கு வேர் பண்ணி பார்த்தாங்க. ஃபிட்டிங் எல்லாம் ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்துச்சு. அப்படி தேவைப்படும் போது நமக்கு ஒரு 1/4 இன்ச் நம்ம விட்டு தான் தையல் போடுவோம். பிரிச்சா எப்படியும் நமக்கு 1/2 இன்ச் லூஸ் ஆகும். ஒரு 3 தையல் இல்லைன்னா 4 தையல் நம்ம போட்டு கொடுத்துடணும். இது சில்க் துணினால நான் ஃபினிஷிங்காக ஓவர்லாக்கும் பண்ணி கொடுத்துட்டேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் தைச்சி பாருங்கள். அவ்வளோதான், ஒன் சைட் தைச்சி முடிச்சிட்டோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் சைடும் நம்ம மார்க் பண்ண இடத்துல நம்ம தைச்சிக்கலாம். இதுக்கப்புறம் நல்லா நம்ம இதை அயன் பண்ணணும். ஸ்கர்ட்டும் சரி இந்த சோலியும் சரி ரெண்டும் நம்ம அயன் பண்ணி பார்க்கும்போது இதோட அவுட்லுக் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பாருங்க, இதுதான் இந்த சோலியோட லெஹங்கா நம்ம தைச்சோம் இல்லையா ஃபஸ்ட்டு, அது இது ஃபுல்லாக அயன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எலாஸ்டிக் வச்சது கேதரிங் நல்லா அருமையாக இருக்கு பாருங்க. ஒரு 2 இன்ச்சில் மேலே அந்த பெல்ட்டை வச்சுருக்கேன். இதுதான் இந்த லெஹங்கா சோலியோட டிசைன். பாருங்க, நாட் வச்சு தைச்சது இது. பேக் சைடு அந்த கீழே தைக்கிறோம் இல்லையா அந்த சைடு, அதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சுங்கு இதுக்கு தைச்சி போட்டிருக்கேன். அந்த ஆரி ஒர்க்கும் அந்த டிசைனும் ரொம்ப சூட்டபுளாக அழகாக இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.